தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் கட்டிடவியல் துறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு டெமாலிஷன் டெக்னிக்ஸ். டெமாலிஷன் டெக்னிக்ஸ் என்பது கட்டிடங்கள், அமைப்புகள் அல்லது உட்கட்டுமானங்களை அகற்ற, உடைக்க அல்லது இடிக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு முறைகள் மற்றும் செயல்முறைகளை குறிக்கிறது. காமன் டெமாலிஷன் டெக்னிக்ஸ். இம்ப்ளோஷன் என்பது அதிக உயரமுள்ள கட்டிடங்கள் அல்லது வெளியே பரவ செய்யக்கூடாத குறுகலான இடங்களில் பயன்படுத்தப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையாகும். இதில் கட்டிடத்தின் முக்கிய தாங்கும் பகுதிகளில் வெடிப்பொருட்களை துல்லியமாக வைப்பதன் மூலம் கட்டிடம் மிக வேகமாக உள்ளே சரிவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஹை ரீச் ஆர்ம் எக்ஸ்கவேட்டர்ஸ். இந்த முறையில் நீளமான பூம்களும் சிறப்பு இணைப்புகளும் கொண்ட உயர் அடைவு தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. செலக்டிவ் டெமாலிஷனில் ஒரு கட்டிடத்தின் முழுவதையும் இடிக்காமல் தேவையான பகுதிகள் அல்லது உருப்படிகளை மட்டும் கவனமாக அகற்றுகின்றனர். மெக்கானிக்கல் டெமாலிஷனில் எக்ஸ்கவேட்டர்ஸ், கிரெயின்ஸ், ரெக்கிங் பால்ஸ், ஹைட்ராலிக் ஷியர்ஸ் போன்ற கனரக இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்பது இடிக்கப்படும் கட்டிடத்திலிருந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை சேகரிக்கும் முறையாகும். டெமாலிஷன் சீக்வன்ஸ். பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். இடிப்பதற்கு முதல் படியாக அனுமதிகள் பெறுதல், தள ஆய்வுகள், அபாயங்கள் மதிப்பீடு, பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் ஆகியவற்றை கொண்ட முழுமையான திட்டம் தயாரிக்கப்படுகிறது. ஹசார்டஸ் மெட்டீரியல் ரிமூவல். இடிப்பதற்கு முன் ஆஸ்பெஸ்டாஸ், லெட் பேஸ்ட் பெயிண்ட் போன்ற ஆபத்தான பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாப்பாக அகற்றப்பட வேண்டியது அவசியம். யூட்டிலிட்டிஸ் டிஸ்கனெக்ஷன். நீர், எரிவாயு, மின்சாரம், தொலைத்தொடர்பு உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் இடிப்பதற்கு முன் முறையாக துண்டிக்கப்பட வேண்டும். ஸ்ட்ரக்சரல் வீக்கனிங். சில திட்டங்களில் கட்டிடத்தை கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் இடிக்க சில சுவர்கள், தளங்கள் அல்லது தாங்கி பகுதிகள் முன்கூட்டியே அகற்றப்படலாம். டாப் டவுன் ஆர் பாட்டம் அப் டெமாலிஷன். கட்டிடத்தின் தன்மையை பொறுத்து மேல் தளத்திலிருந்து கீழே அல்லது தரை மட்டத்திலிருந்து மேலே நோக்கி இடிக்கப்படுகிறது. மெக்கானிக்கல் டெமாலிஷன். எக்ஸ்கவேட்டர்ஸ், புல்டோசர்ஸ், கிரெயின்ஸ் போன்ற இயந்திரங்கள் சுவர்களை உடைத்தல், தளங்களை அகற்றுதல், கான்கிரீட்டை நசுக்குதல் போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. மேனுவல் டெமாலிஷன். சிறிய இடங்கள் அல்லது இயந்திரங்களால் அணுக முடியாத இடங்களில் கைமுறையிலான கருவிகள் மூலம் இடிக்க செய்யப்படுகிறது. டெப்ரிஸ் ரிமூவல் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இடிக்கும்போது உருவாகும் குப்பைகளை சரியாக அகற்றி மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பது அவசியமாகும். சைட் கிளியரன்ஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன். இடித்து முடித்த பின் தளம் சுத்தப்படுத்தப்பட்டு நிலம் சமப்படுத்தப்பட்டு அடுத்த கட்டுமானத்திற்கு தயாராக்கப்படுகின்றது. நன்றி.